போன சீசன்ல நெருப்பூர்ல என்ன நடந்துச்சுன்னு நம்ம பார்த்தோம். ஸ்பிரிட் ஹண்டர்ஸ்லாம் எப்படி கவர்மெண்டால அஃபீஷியலா ரெகக்னைஸ் பண்ணப்பட்டாங்கன்னு பார்த்தோம். இந்த சீசன்ல நெருப்பூர் கேஸ்க்கு அப்புறமா என்ன நடந்துச்சுன்னு தான் பார்க்க போறோம். ரோசி யாரோடயோ பேத்தின்னு வர சொன்னாங்கல்ல, அது என்ன கதைன்னு பார்க்க போறோம். அண்ட் ரோசி அப்புறமா யாஷ் மறுபடியும் மீட் பண்ணாங்களா இல்லையா அப்படிங்கிறதையும் பார்க்க போறோம். எல்லாருக்கும் வணக்கம். நான் அட்சய பாரதி அண்ட் ஐ எம் பேக் வித் சீசன் 2 ஆஃப் ரோசிஸ் பாட்காஸ்ட். அண்ட் சீசன் 2 ஓட எபிசோட் 1க்கு நான் வச்ச பேரு த ட்ரூத். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ரோசி அவ பாட்காஸ்ட்டை என்னதான் பப்ளிக்கா போஸ்ட் பண்றத ஸ்டாப் பண்ணிட்டானாலும் அவ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண விஷயங்கள் எல்லாத்தையும் டீட்டெயில்டா ஒரு டிஜிட்டல் டைரி மாதிரி ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டே தான் இருந்தா. மேபி இப்ப இதை யாரும் கேட்காம இருக்கலாம், பட் சம்டே இவ ரெக்கார்ட் பண்ணி வச்ச இந்த பாட்காஸ்ட் வரப்போற ஜெனரேஷன் ஹண்டர்ஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கலாம். இல்ல அவளோட நெக்ஸ்ட் ஜெனரேஷன் ஃபேமிலி மெம்பர்ஸ் ப்ரீவியஸ் ஜெனரேஷனை பத்தி தெரிஞ்சுக்கிற ஒரு மீடியமா கூட இருக்கலாம். போன சீசன்ல ஜாஷு, அங்கிள் உங்க பேத்தியை இவங்க 3 பேரும் மீட் பண்ணியிருக்கிறாங்க. உங்க பொண்ணோட எபிலிட்டி மட்டும் இல்லாம உங்க மருமகனோட எபிலிட்டியும் உங்க பேத்திக்கு இருக்குது அப்படின்ட்டு சந்தோஷமா சொன்னாருன்னு பார்த்தோம். அத கேட்ட அந்த தாத்தா, எது எனக்கு பேத்தி இருக்கிறாளா அப்படின்ட்டு ஷாக்காக, அப்பதான் ஜாஷு அச்சச்சோ அப்படின்ட்டு அடி வாங்குறதுக்கு ரெடி ஆகுறாரு. ஏன் மூஞ்சி இப்படி வச்சிருக்கிற? சொல்லு ஜாஷ், எனக்கு பேத்தி இருக்கிறாளா அப்படின்ட்டு தாத்தா இருந்த இடத்துல இருந்து ஷாக்காகி எந்திக்க, ஜாஷ் பயந்துட்டே ஆமா அப்படின்ட்டு மண்டைய ஆட்டுறாரு. யாஷு, கோபி, லைலா 3 பேரும் என்ன நடக்குதுன்னே புரியாம பேத்தி இருக்கிறத பத்தி தெரிஞ்சதும் இவர் ஏன் இப்படி எல்லாம் ரியாக்ட் பண்றாரு அப்படின்ட்டு பாத்துட்டு இருக்கிறாங்க என்னெல்லாம் நடக்குது அப்படின்ட்டு. அப்ப இங்க இருந்து கிளம்பும் போது என் பொண்ணு பிரெக்னண்டா இருந்தாளா அப்படின்ட்டு தாத்தா கேட்க, ஜாஷு மறுபடியும் ஆமான்ட்டு மண்டையாட்டுறாரு. அத பார்த்த தாத்தாவும் சரின்ட்டு தலையாட்டிட்டு, அவ இங்க இருந்து கிளம்பும் போது பிரெக்னண்டா தான் இருந்தான்னு உனக்கு தெரியுமா அப்படின்ட்டு தாத்தா சீரியஸா கேட்க, ஜாஷு ஒரு கல்போட ஆமான்ட்டு தலைய ஆட்ட, சோ என் பொண்ணு பிரெக்னண்டா இருந்தது என்ன தவிர வேற எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்குது. அவ எப்ப பிரெக்னண்ட் ஆனா அந்த சம்பவம் அப்படின்ட்டு தாத்தா சீரியஸாக, ஜாஷு ஒரு பெரும் மூச்சு விட்டுட்டு, டென்ஷன் ஆகாதீங்க அங்கிள், ஃபர்ஸ்ட் உட்காருங்க அப்படின்ட்டு கிட்ட போய் ஜாஷு தாத்தாவை உட்கார வைக்கிறாரு. அவரும் உட்கார்ந்துட்டு, கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வாக்கிங் ஸ்டிக் பார்க்கவே செமையா இருக்குது, அத கையில எடுக்கிறாரு. ஒரு சைடுல கோபி தேவையே இல்லாம எப்பவும் இந்த குச்சிய கையிலேயே வச்சிருக்கிறது, அவரு சும்மாவே நல்லா தானே நடக்கிறாரு அப்படின்ட்டு சொல்ல, அது அவரு நல்லா நடக்கிறதுக்கு இல்ல. கடவுளே நீதான் ஜாசங்கள காப்பாத்தணும் அப்படின்னு யாஷு சொல்ல, இவ்ளோ நாள் ஆகி நீ இன்னுமா நோட் பண்ணல? அவர் ஈவில் ஸ்பிரிட் கேசஸ்லாம் டீல் பண்ணும்போது சண்டை போட அந்த ஸ்டிக்கை தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாரு அப்படின்ட்டு லைலா சொல்ல, யாஷு அமைதியா போய் சோஃபால உட்காந்து என்னதான் நடக்குது அப்படின்ட்டு பாத்துட்டு இருக்கிறான். இங்க ஜாஷு பேச தொடங்குறாரு. ஆமா அங்கிள், அன்னைக்கு லூனா பிரெக்னண்டா தான் இருந்தா அப்படின்னு சொல்ல, என்கிட்ட ஃபர்ஸ்டே சொல்லியிருந்தா அவளுக்கு பதிலா நான் வந்திருப்பேன்ல, ஏன் நீங்கெல்லாம் இப்படி அப்படின்ட்டு தாத்தா டென்ஷன் ஆக, நீங்க இப்படி சொல்லுவீங்கன்னு தான் அங்கிள் அவ எங்க கிட்ட கூட சொல்லாம அங்க வந்தா. அங்க போய் சண்டை சீரியஸ் ஆகும்போது தான் எங்க எல்லாருக்குமே தெரிய வந்துச்சு. அப்புறம் என்னென்ன நடந்ததுன்னு உங்களுக்கே தெரியுமே அப்படின்னு ஜாஷு சொல்ல, தாத்தா தலையில கை வைக்கிறாரு. இருந்தாலும் எல்லாரும், அதுவும் நீ எப்படி இவ்ளோ நாள் எனக்கு ஒரு பேத்தி இருக்கிறான்னு என்கிட்ட சொல்லாம இருக்கலாம்? எனக்கு ஒரு பேர குழந்தை இருக்குதுன்னு தெரிஞ்சுக்க கூட அருகதை இல்லையா அப்படின்ட்டு தாத்தா ரொம்ப சீரியஸா கண்ணுல கண்ணீர் கட்டி போய் கேட்க, இல்ல அங்கிள், லூனா தான் எனக்கு எழுதின லெட்டர்ல கொஞ்ச நாள் என் குழந்தைய பாதுகாப்பான இடத்துல வளர்த்துட்டு திரும்பி வந்துருவேன், அதுவரை உங்ககிட்ட அவ பிரெக்னண்டா இருக்கிற விஷயத்த பத்தி சொல்லக்கூடாதுன்னு சொன்னா. நான் கூட அவ கொஞ்ச நாள்ல திரும்பி வந்துருவான்னு தான் நினைச்சேன். ஆனா எப்படியோ 22 வருஷங்கள் ஆகி போச்சு. ஆனா எனக்கு இந்த விஷயத்த உங்ககிட்ட இருந்து மறைக்கிறத நினைச்சு ரொம்ப கஷ்டமா தான் இருந்துச்சு. சொல்லலான்னு தான் நினைச்சேன். அப்புறம் தான் உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ல உடம்பு சரியில்லாம போயிடுச்சு, அதான் இதையும் சொல்லி அப்படின்ட்டு ஜாஷு சொல்ல, நான் எதை தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்க கூடாதுன்னு முடிவு பண்ண நீ யாரு? அத நான் தான் முடிவு பண்ணணும். நீ என்கிட்ட சொல்லியிருக்கணும். என்ன நடந்தாலும் நீ என்கிட்ட சொல்லியிருக்கணும் எனக்கு ஒரு பேர குழந்தை இருக்குதுன்னு. நான் ஒண்ணும் என் பேர குழந்தைய பாக்குறதுக்கு முன்னாடி இந்த உலகத்தை விட்டுலாம் போயிருக்க மாட்டேன் அப்படின்ட்டு அவர் அந்த ஸ்டிக்க கோவத்துல தூக்கி போட்டுட்டு நெஞ்சில கைய வச்சுட்டு ஆள, ஜாஷ் சமாதானப்படுத்த ட்ரை பண்றாரு. ஆனா தாத்தா அவரை தொட கூட விட மாட்டேங்கிறாரு.
அத பார்த்த யாஷ் ஜாஷ தள்ளி போக சொல்லிட்டு போய் தாத்தாவ சமாதானப்படுத்த ட்ரை பண்றான். தாத்தா யாஷ கட்டிப்பிடிச்சு, "எனக்கு ஒரு பேத்தி இருக்கிறாளாம் யாஷ். இப்ப எப்படியும் அவளுக்கு 23 வயசு கிட்ட ஆகியிருக்கும்." அப்படின்ட்டு அழுதுட்டே சொல்ல, யாஷும், நான் பார்த்தேன். உங்க பேத்தி ரொம்ப அழகா இருக்கிறா தெரியுமா? உங்கள மாதிரியே செம ஸ்மார்ட்டும் கூட. அவ இல்லன்னா நான் நெருப்பூர்ல இருந்து திரும்பி வந்திருக்கவே மாட்டேன். ஆர்ஃபனேஜ்ல நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணீங்க. நெருப்பூர்ல உங்க பேத்தி." அப்படின்னு சொல்லிட்டு ரோஸிய நெனச்சு அவனும் லைட்டா கண் கலங்க, தாத்தா, "அவ அப்படி என்ன பண்ணா?" அப்படின்ட்டு கியூரியஸா கேட்க, "ஃபர்ஸ்ட் உங்க பேத்தி பேரு ரோசி." அப்படின்ட்டு யாஷ் சொல்ல, "ரோசி நல்ல பேர் தான் வச்சிருக்கிறா என் பொண்ணு." அப்படின்ட்டு அவரு சொல்ல, ஆமான்ட்டு யாஷ் தலையாட்டுறான். அவ பண்றது பாதி விஷயங்கள் உங்கள மாதிரியே தான் இருக்கும். சம்டைம்ஸ் பேசுறது கூட உங்கள மாதிரி தான் பேசுவா. எப்படி மீட்டே பண்ணாம தாத்தாவும், பேத்தியும் ஒரே மாதிரி இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. நான் சொன்னதுக்கு இவங்க 2 பேரும் என்ன நம்பவே இல்ல." அப்படின்ட்டு லைலா தாத்தாட்ட கம்ப்ளைண்ட் பண்ண, என்ன சும்மா பூமர் அங்கிள்ன்னு கூப்பிட்டுட்டே இருந்தா உங்க பேத்தி. அவள பார்த்ததும் என்கிட்ட அப்படியெல்லாம் பேசக்கூடாதுன்னு சொல்லிக் குடுங்க. அப்படின்ட்டு கோபி சொல்ல, தாத்தா சிரிக்கிறாரு. ஒரு வழியா சிரிச்சு முடிச்சுட்டு, நான் என்ன சொல்லிக் குடுக்கணும்? அவ சரியா தான் சொல்லியிருக்கிறா. என்ன மாதிரியே என் பேத்தியும் மனுஷங்கனாலும் சரி, ஸ்பிரிட்ஸ்னாலும் சரி, யாரு எப்படிப்பட்டவங்கன்னு கரெக்ட்டா கண்டுபிடிக்கிறா. அப்படின்னு சொல்லிட்டு அவரு பெருமையா சிரிக்க, இன்னும் அவள பார்க்க கூட இல்ல. அதுக்கு முன்னாடி பேத்திக்கு சப்போர்ட்டு. அப்படின்ட்டு கோபி கடுப்பாக, ஆமா, நான் எப்பவும் என் பேத்தி பக்கம் தான். அப்படின்ட்டு அவரும் பெருமையா சொல்றாரு. அத்தோட நெருப்பூர்ல நடந்த மொத்த கதையும் யாஷ், கோபி, லைலா 3 பேரும் சொல்றாங்க. ஜாஷ் அப்புறமா தாத்தாக்கு. எல்லாத்தையும் கேட்டு முடிச்ச தாத்தா, லூனா ஏன் இப்படி சுத்தமா ரோசிய ட்ரெயின் பண்ணாம வச்சிருக்கிறா? பத்தாததுக்கு அவளுக்கு பேய் பயத்த வேற ஊட்டியிருக்கிறா. அப்படின்ட்டு டென்ஷனாக, அதனால தான் அவ அவளோட எபிலிட்டீஸ் எல்லாத்தையும் இவ்ளோ லேட்டா புரிஞ்சுக்கிட்டாளா? அப்படின்ட்டு யாஷ் கேட்க, ஆமா. அது மட்டும் இல்லாம வேற யாராவதா இருந்திருந்தா அந்த அடிய தாங்கியிருக்கவே மாட்டாங்க. கன்ஃபார்ம் 1 மாசமாச்சும் ஹாஸ்பிட்டல் தான். அப்படின்ட்டு ஜாஷ் சொல்ல, என்ன சொல்ற ஜாஷ்? எனக்கு புரியல. அப்படின்ட்டு லைலா கேட்க, நீங்கல்லாம் சொல்றத வச்சு பார்த்தா அந்த ஈவில் ஸ்பிரிட் அவள ரொம்ப வயலண்டா தூக்கி அடிச்சிருக்குது அந்த செவுத்துல. அப்புறம் எப்படி உள்காயங்கள் எதுவும் இல்லாம, வெளிக்காயங்கள் எதுவும் இல்லாம? வாய்ப்பில்ல. அப்படின்ட்டு ஜாஷ் கூட கொஞ்சம் குழப்புற மாரி கொஸ்டின் கேட்க, 3 பேரும் கன்ஃப்யூஸ் ஆகி, "நீங்களே சொல்லுங்க." அப்படிங்கிற மாரி பார்த்துட்டே இருக்கிறாங்க ஜாஷ. என்ன மாதிரி உடம்ப விட்டு ஆத்மாக்களா வெளியில போற சக்தி இருக்கிறவங்களுக்கு சும்மாவே பாடி ஸ்ட்ராங்கா தான் இருக்கும். அதையும் தாண்டி எங்க ஸ்பிரிட்ஸுக்கு லைலா, கோபி மாதிரி அவங்களுக்கு இருக்கிறதுல ஒரு 0.5 to 2% எபிலிட்டி இருக்கும். அப்படின்ட்டு தாத்தா சொல்ல, லைலா, ஸோ, சும்மாவே உங்க பாடிஸ் நல்லா அடி தாங்கும். பிளஸ் எங்கள மாதிரி ஸ்பிரிட்ஸ் பொசஸ் பண்ணலனாலும் ரோசியோட ஸ்பிரிட்க்கு இன்பில்ட்டா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்ட்ரென்த், ஸ்பீட் எல்லாம் குடுக்கறத தாண்டி ஹீலிங் எபிலிட்டிஸும் இருக்கும். அதானே? அப்படின்னு கேட்க, தாத்தா, இன்பில்ட்டாலாம் இருக்காது. நல்ல ஸ்ட்ராங்கான நல்ல மனசும், நல்ல ட்ரைனிங்கும் இருந்தா தான் அப்படி பண்ண முடியும். உண்மைய சொல்லணும்னா, நல்லா ட்ரெயின் பண்ணா அந்த எபிலிட்டிய 5 to 10%க்குலாம் கொண்டு போலாம். பட் அதுக்கு ரொம்ப வருஷங்கள், ஏன் வாழ்நாள் முழுக்க கூட ஆகலாம். அப்படின்னு சொல்ல, நீங்க இப்ப என்ன பெர்சன்டேஜ்ல இருக்கீங்க? அப்படின்ட்டு கோபி தாத்தாட்ட கேட்க, 5 to 6 அப்படின்ட்டு தாத்தா சொல்ல, நடந்தத வச்சு பார்த்தா ரோசி ஆல்ரெடி 5 to 6%ல தான் இருக்கிற மாரி இருக்குது. அப்படின்ட்டு ஜாஷ் சொல்ல, ம். கண்டிப்பா நெருப்பூர்ல வச்சு இல்ல. அதுக்கு முன்னாடியே நெறைய வாட்டி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரோசி அவ எபிலிட்டிய யூஸ் பண்ணியிருக்கணும். அப்படின்ட்டு தாத்தா சொல்ல, அப்புறம் ஏன் அவ அவ்ளோ கன்ஃப்யூஸ்டா இருந்தா? அவள பார்த்தா அவ இதெல்லாம் இதுக்கு முன்னாடி பண்ண மாதிரியே இல்ல. அப்படின்ட்டு கோபி கன்ஃப்யூஸ் ஆகி கேட்க, நீங்கல்லாம் சொன்னத வச்சு பார்த்தா தூங்கும்போது நேச்சுரலா ஸ்பிரிட் ஃபார்ம்ல வெளியில போயிருப்பா. அப்படின்ட்டு ஜாஷ் சொல்ல, அப்படி தூங்கும்போது அவ பாடியில இருந்து வெளியில போனனால தான் அந்த ஈவில் ஸ்பிரிட் ஆல்மோஸ்ட் அவ பாடிய பொசஸ் பண்ண பாத்துச்சு. அப்படின்ட்டு லைலா சொல்ல, நான் அவ்ளோ பெரிய வீட்ட சுத்தியே புரொடெக்ஷன் ஷீல்டு போட்டு வச்சிருக்கிறேன். அப்படின்ட்டு தாத்தா அசால்ட்டா சொல்ல, அப்போ உங்க பொண்ணும்? அப்படின்ட்டு லைலா இழுக்க, கண்டிப்பா இருந்த இடத்த சுத்தி புரொடெக்டிவ் ஷீல்ட் போட்டிருப்பா. அப்படின்ட்டு தாத்தா முடிச்சு வைக்க, இருந்தாலும் எப்படி கேர்லெஸ்ஸா பொண்ண ட்ரெயின் கூட பண்ணாம வெளியில அனுப்பலாம்? அப்படின்ட்டு கோபி கடுப்பாக,
அவ பிரேஸ்லெட், ரிங், ஒரு செயின் எதையுமே அவ ஒரு நாள் கூட கழட்டி வச்சு நான் பார்க்கவே இல்ல. அப்டின்ட்டு லைலா சொல்ல, எக்ஸாக்ட்லி. என் பொண்ணு ஒண்ணும் அவ்ளோ கேர்லெஸ்ஸாலாம் இருக்க மாட்டா. அப்டின்ட்டு தாத்தா சொல்ல, கோபி ஒரு ஐ ரோல் மட்டும் பண்றான். அதனால தான் ஆல்மோஸ்ட் 2 வீக்ஸ்லாம் ஆன பிறகு அவங்க அடிக்கடி கால் பண்ணிட்டே இருந்தாங்க. நீயும் சேஃப்டி சர்க்கிள் போட்டனால அப்டின்னு சொல்லிட்டு லைலா யாஷ பாக்க, அவளுக்கு ஒண்ணும் ஆகல. அப்டின்ட்டு லைலா ஸ்டார்ட் பண்ண சென்டென்ஸ யாஷ் முடிச்சு வைக்கிறான். ஸோ பேசிக்கா ஒருத்தரோட பொருள், எப்பவும் அவங்க கூடவே கேரி பண்ற ஒரு பொருள மினி புரொடெக்டிவ் ஷீல்ட் மாதிரி யூஸ் பண்ணலாம். ஸ்பெல்ஸ் எல்லாம் போட்டு யூஸ் பண்ணுவாங்க. அததான் ரோஸியோட அம்மா அவளோட ஏதோ ஒரு பொருளுக்கோ, இல்ல சில பொருட்களுக்கோ பண்ணியிருக்கிறாங்க. சேஃப்டி சர்க்கிள், சேஃப்டி ஷீல்ட் எல்லாம் விட இது வீக் தான். பட் நார்மல் ஈவில் ஸ்பிரிட்ஸ்க்கு எதிரா இது போதும். பட் இந்த நெருப்பூர்ல இருந்த ஈவில் ஸ்பிரிட் ரோஸியோட பாடிய டிடெக்ட் பண்ணிச்சு. சோ கொஞ்சம் கஷ்டப்பட்டிருந்தா அது ரோஸியோட பாடிய பொசஸ் பண்ணியிருக்கவும் சான்சஸ் இருக்குது. ஏன்னா நார்மல் ஈவில் ஸ்பிரிட்ஸை விடவும் இது ரொம்ப பவர்ஃபுல். பட் யாஷ் காப்பாத்திட்டான். அத்தோட ஆமா, தாத்தா, நீங்க இன்னும் ரோஸியோட ஃபோட்டோவ பாக்கல தானே? அப்டின்ட்டு யாஷ் சிரிச்சுட்டே கேட்க, அவ ஃபோட்டோ இருக்குதா? அப்டின்ட்டு தாத்தாவும் சிரிச்சுட்டே சந்தோஷமா கேட்க, யாஷ் அவன் ஃபோன தேடுறான். ஜாஷு, இந்தா என்கிட்ட தான் இருக்குது. அப்டின்ட்டு ஃபோன யாஷ்ட்ட குடுக்க, அவன் ஃபோன அன்லாக் பண்ணி ரோஸியோட ஃபோட்டோவ தாத்தாட்ட காமிக்கிறான். தாத்தாக்கு அத பார்த்ததும் ஒரே சந்தோஷம். பாரு அதுக்குள்ள என் பேத்தி எவ்ளோ வளர்ந்துட்டான்னு. ரொம்ப அழகா வேற இருக்கிறா. கண்ணு, மூக்கெல்லாம் அப்படியே என் பொண்ணு மாதிரியே இருக்குது. ஃபேஸ் அப்படியே நிஷாந்த மாரியே இருக்குது. அப்படின்ட்டு சந்தோஷமா சொல்றாரு. சொல்லிட்டு, சரி ஃபோட்டோலாம் சரி, அவ நம்பர் இருக்குதுன்னா தா, நான் என் பேத்திட்ட பேசணும். அப்படின்ட்டு தாத்தா மறுபடியும் சொல்ல, யாஷு முழிக்கிறான். என்னாச்சு? என் பேத்தின்னு தெரியாதுனாலும் 2 எபிலிட்டி இருக்குதுன்னு நம்பர் வாங்கி தானே வச்சிருப்ப. வாங்குன தானே? அப்படின்ட்டு தாத்தா கேட்க, அவ நல்லா இருக்கணும். இந்த வாழ்க்கை அவளுக்குலாம் வேண்டாம் அப்படின்ட்டு சார் தன்னலம் பார்க்காம சொல்லாம கொள்ளாம கிளம்பி வந்துட்டாரு. சோ ஃபோன் நம்பரும் இல்ல, ஒண்ணும் இல்ல. அப்படின்ட்டு கோபி சொல்ல, தாத்தா வாக்கிங் ஸ்டிக் எடுத்து யாஷ தொரத்த தொடங்குறாரு. ஒரு நம்பர் கூட வாங்க தெரியாதாடா உனக்கு? அப்படின்ட்டு. ஜாஷு, ஐயோ அங்கிள் இப்படி ஓடுறது உங்க ஹெல்த்துக்கு நல்லதில்ல. அப்படின்ட்டு அக்கறையா சொல்ல, அவரையும் நீ எப்படி எனக்கு ஒரு பேத்தி இருக்கிறத என்கிட்ட இருந்து மறைக்கலான்ட்டு தொரத்தி தொரத்தி அடி. அதோட இன்ட்ராகேஷன் டைம்ல ரோசி சொன்ன அந்த சில டீட்டெயில்ஸ் எல்லாம் வச்சு, ரோசி அப்புறமா அவங்க அம்மாவ சர்ச் பண்ண தொடங்குறாங்க இவங்க சைடுல இருந்து. ஆன் தி அதர் ஹேண்ட் ரோசி ரொம்ப டிப்ரஷன்ல இருக்கிறத பார்த்துட்டு அவ அம்மா அந்த வில்லேஜ்ல அப்படி என்னதான் நடந்துச்சு அப்படின்ட்டு கேக்குறாங்க. ரோசியும் அவ அம்மாவ அவ ரூமுக்கு கூட்டிட்டு போய் அவ பெட்ட சுத்தி போட்டு வச்சிருக்கிற அந்த சேஃப்டி சர்க்கிள காமிக்கிறா. எப்படியோ அத பார்த்ததும் அவ அம்மா, "ஏன் ரோசி இப்படி உப்பு எல்லாத்தையும் வேஸ்ட் பண்ணி தரையில போட்டு வச்சிருக்கிற?" அப்படின்ட்டு திட்டுவாங்கன்னு எதிர்பார்த்தா. ஆனா அவ அம்மா அவளுக்கே ட்விஸ்ட் குடுக்குற மாரி, "உனக்கு இந்த சேஃப்டி சர்க்கிள் போடுறதுக்கெல்லாம் யாரு ரோசி சொல்லி தந்தது?" அப்படின்ட்டு கேட்க, அவ ஷாக் ஆகி, "ஃபர்ஸ்ட் உங்களுக்கு எப்படி இந்த சேஃப்டி சர்க்கிள பத்தி தெரியும்?" அப்படின்ட்டு அவ அம்மாட்ட மாறி கேட்க, "நான் கேட்டதுக்கு ஃபர்ஸ்ட்" அப்படின்ட்டு அவ அம்மா பேசத் தொடங்க, இல்ல. நான் கூட கோஸ்ட்ட பத்தி எல்லாம் ரிசர்ச் பண்றேன். சோ சம்ஹவ் இத கண்டுபிடிச்சிட்டேன்னு வச்சுப்போம். ஆனா நீங்க அப்படின்ட்டு ரோசி பேசிட்டு இருக்கும்போதே, உன் எபிலிட்டிய பத்தியும் நீ கண்டுபிடிச்சிட்டியா? அப்படின்ட்டு அவ அம்மா கேட்க, ரோசி ஒரு செகண்டுக்கு என்னடா நடக்குது அப்படின்ட்டு யோசிச்சு சைலண்ட் ஆக, சொல்லு ரோசி அப்படின்ட்டு அவ அம்மா அவ ஷோல்டர பிடிச்சு கேட்க, ரோசி ஆமான்ட்டு தலைய மட்டும் ஆட்டுறா. உனக்கு இப்ப எக்ஸாக்ட்டா என்னலாம் தெரியும்? அப்புறம் இதெல்லாம் நீ எப்படி தெரிஞ்சுக்கிட்ட? அப்படின்ட்டு அவ அம்மா சீரியஸா கேட்க, நெருப்பூர்ல சூப்பர் நேச்சுரலா ஏதோ இருக்குதுன்னு அத ரிசர்ச் பண்ண தான் அங்க போனேன். ஆனா அங்க யாஷ் மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ்டான ஹண்டரே டீல் பண்ணாத ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ஈவில் ஸ்பிரிட் இருந்துச்சு. அப்படின்ட்டு ரோசி சொல்ல, ஈவில் ஸ்பிரிட்டா? அப்புறம் யாஷ் அப்படின்ட்டு அவ அம்மா பேச, ம். யாஷ் அப்புறமா அவன் ஸ்பிரிட் ஃப்ரெண்ட்ஸ் லைலா அண்ட் கோபி அங்க ஒரு ஈவில் ஸ்பிரிட் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு செக் பண்ண வந்திருந்தாங்க. அப்படின்ட்டு ரோசி சொல்ல, அவ அம்மா மறுபடியும் அவ ஷோல்டர பிடிச்சு, ரோசி நம்ம எங்க தங்கி இருக்கிறோம் அப்படிங்கிறத பத்தி ஏதாவது சொன்னியா நீ இந்த யாஷ்ட? அப்படின்ட்டு சீரியஸா கேட்க, ரோசி இதுக்கெல்லாம் எப்படி ரியாக்ட் பண்ணனே தெரியாம அவ அம்மாவ பார்த்துட்டு அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்கிறா. இது ரொம்ப சீரியஸ் ரோசி, தயவு செய்து சொல்லு. அப்படின்ட்டு அவ அம்மா கொஞ்சம் சவுண்ட ஏத்தி கேட்க,
யார்ட்ட சொல்லல. பட் அங்க ஒரு போலீஸ் கேஸ் ஆச்சு. அந்த இன்ட்ராகேஷன்ல நான் பிரீஃபா எங்க இருக்கேன் அப்டின்ட்டு மென்ஷன் பண்ணேன். அப்ப ரூம்ல போலீஸ் ஆஃபீசர் மட்டும் இல்லாம கோபி அப்புறமா லைலாவும் இருந்தாங்க. அப்டின்ட்டு ரோசி எக்ஸ்ப்ளைன் பண்ண, நம்ம உடனே இங்கருந்து கிளம்பணும் ரோசி. இப்பவே. சீக்கிரமா உன் திங்ஸ் எல்லாத்தையும் பேக் பண்ணு. அப்டின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அவசர அவசரமா ரூம விட்டு ஓட பாக்குறாங்க. அதுக்கு முன்னாடி ரோசி, "அம்மா!" அப்டின்ட்டு சவுண்ட் போட, "இப்ப நமக்கு டைம் இல்ல ரோசி. நம்ம சீக்கிரமா" அப்டின்ட்டு அவ அம்மா பேசிட்டு இருக்கும்போதே, என் கேள்விக்கெல்லாம் நீங்க பதில் சொல்ற வர நான் இங்கருந்து ஒரு அடி கூட எடுத்து வைக்க மாட்டேன். அப்டின்ட்டு ரோசி சீரியஸா சொல்ல, "நான் எல்லாத்துக்கும் பதில் சொல்றேன் ரோசி. ஆனா இப்ப" அப்டின்ட்டு அவ அம்மா மறுபடியும் கெளம்புறதுலயே இருக்க, அவ அம்மாவ பேச விடாம, "நான் அவ்ளோ ஸ்ட்ராங்கான ஒரு ஈவில் ஸ்பிரிட்ட என்கவுண்டர் பண்ணேன்னு சொல்றேன். போலீஸ் கேஸ் ஆகி இன்ட்ரோகேஷன்லாம் பண்ண வேண்டியது இருந்துச்சுன்னு வரைக்கும் சொன்னேன். அதெல்லாம் கேட்ட பிறகும் எனக்கு என்னாச்சுன்னு ஒரு வார்த்தை கேட்கல. திடீர்னு இங்கருந்து கிளம்பணும்னு மட்டும் சொல்றீங்க. இங்க" அப்டின்ட்டு ரோசி பேசிட்டே இருக்கும்போது, "இதெல்லாம் ஸ்பிரிட் ஹண்டர்ஸ்க்கு நார்மல் தானே ரோசி. அப்புறம்" அப்டின்ட்டு அவ அம்மா அசால்ட்டா பேச தொடங்க, "ஸ்பிரிட் ஹண்டர்ஸ்க்கு இது நார்மல் தான். ஆனா எனக்கோ, உங்களுக்கோ இது நார்மல் இல்லையே. நம்ம ஸ்பிரிட் ஹண்டர்ஸ் இல்ல. அட்லீஸ்ட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் டெஃபினட்டா ஸ்பிரிட் ஹண்டர் இல்ல." அப்டின்ட்டு ரோசி சொல்ல, அப்பதான் அவ அம்மா அவங்க என்ன பேசுறாங்க அப்டின்ட்டு ரியலைஸ் பண்ணி, "நான் உன்ன ட்ரெயின் கூட பண்ணல." அப்டின்ட்டு அமைதியா சொல்லிட்டு மறுபடியும் ரோசி பக்கத்துல போய் உட்கார்றாங்க. யாஷே என்கவுண்டர் பண்ணாத அளவுக்கு ஸ்ட்ராங்கான ஈவில் ஸ்பிரிட்னா என்னதான் நடந்துச்சு? அப்டின்ட்டு ரோசிட்ட அவ அம்மா அமைதியா கேட்க, அந்த ஈவில் ஸ்பிரிட் 300 இயர்ஸ்க்கும் மேல அந்த ஊர்லயே இருந்திருக்குது. ஊர் தலைவர்கள்லாம் எனர்ஜி ஸ்பாட் வரும்போதெல்லாம் அதுக்கு பலி வேற அப்டின்ட்டு ரோசி பேசிட்டே போக, நான் உன் திங்ஸுக்கு போட்ட புரொடெக்டிவ் ஸ்பெல்ஸ தாண்டியும் நீ உன் பாடியில இருந்து வெளில போனா அப்டின்ட்டு அவ அம்மா பயந்துட்டே ரோசிய பாக்க, "நீங்க புரொடெக்டிவ் ஸ்பெல்ஸ் போட்டீங்களா?" அப்டின்ட்டு ரோசி கேட்க, "ம். நம்ம வீட்ல நீ தூங்கும்போது ஸ்பிரிட் ஃபார்ம்ல வெளில போனா பிரச்சனை இல்ல. ஏன்னா நான் வீட்ட சுத்தி புரொடெக்டிவ் பேரியர் போட்டு வச்சிருக்கிறேன். நீ சின்ன வயசுல இருக்கும்போது ஒரு டிராயிங் பண்ணி வச்சிருந்த. நீயும் அம்மாவும் பெட்ல தூங்குற மாரி. அப்புறம் ஸ்பிரிட் ஃபார்ம்ல நீ ரூம்ல பறந்துட்டு இருக்கிற மாரி." அப்டின்ட்டு அவ அம்மா கண்ல கண்ணீர் கட்டி போய் சொல்ல, ரோசி அவ அம்மா மறுபடியும் பேசத் தொடங்குறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறா. அவங்களும் பேசத் தொடங்குறாங்க. அப்பதான் என் ஃபேமிலி பிளட்ல ஓடுற இந்த எபிலிட்டி அப்டின்ட்டு அவ அம்மா ஸ்பிரிட் ஃபார்ம்ல அவங்க பாடியில இருந்து வெளில வர்றாங்க. இந்த எபிலிட்டி மோர் லைக் அ கர்ஸ் நீயும் அப்டின்ட்டு அவ அம்மா பேசிட்டு இருக்கும்போதே, வெயிட் வெயிட். சோ இந்த எபிலிட்டி நம்ம ஃபேமிலில ஜெனரேஷனா ஓடுதா? ஃபேமிலின்னு ஒண்ணு நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் இருக்குதா? இந்த எபிலிட்டி உங்ககிட்ட இருந்து தான் வந்துச்சுன்னா, அப்புறம் எப்படி எனக்கு ஈவில் ஸ்பிரிட் பத்தின க்ளூஸ் எல்லாம் கனவுல வருது? அம்மா நம்மலாம் யாரு இங்க? அப்டின்ட்டு ரோசி பேசிட்டு இருக்கும்போதே, "உனக்கு உன் அப்பாவோட எபிலிட்டியும் இருக்குதா? ஆர் யூ ஷூர்? உனக்கு நிஜமாவே 2 எபிலிட்டிஸ் இருக்குதா ரோசி? விஷன்ஸ்" அப்டின்ட்டு அவ அம்மா பேசத் தொடங்குறாங்க. அதுக்கு முன்னாடி ரோசி, "இதெல்லாம் உங்களுக்கு தெரியும்னா, ஏன் என்ன ட்ரெயின் பண்ணல? ஏன் என்ன தனியா இவ்ளோ கொடூரமான கனவெல்லாம் என்னன்னே புரியாம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண விட்டீங்க? என் சோ கால்ட் விஷன்ல நான் தங்கியிருந்த வீட்டு முன்னால ஒரு மனுஷனோட உயிர அந்த ஈவில் ஸ்பிரிட் உரியறத நான் பார்த்தேன்மா. ஒரு செகண்டுக்கு என் கனவு தான் நிஜத்துல நடக்குதா? இல்ல நடந்தத தான் நான் கனவா பார்த்தேனான்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. யாஷ்" அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போதே நல்லா அழத் தொடங்குறா ரோசி. அத பார்த்த ரோசியோட அம்மா, "நீ ரொம்ப பயந்திருப்ப. சாரி ரோசி. ரொம்ப 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 சாரி. உனக்கு இந்த எபிலிட்டி இருக்குதுன்னு தெரிஞ்சதும் நான் அத கண்ட்ரோல் பண்றதுக்கும், உன்ன டிஃபெண்ட் பண்ணிக்கிறதுக்கும் ட்ரெயின் பண்ணியிருக்கணும். எல்லாரோட உயிரையும் ஆபத்துல போடுற இந்த வாழ்க்கை உனக்கு வேண்டான்னு நெனச்சேன். உன் அப்பா மாதிரி உன்னையும் இழக்கிறதுக்கு" அப்டின்ட்டு அவ அம்மா அவள கட்டி பிடிச்சுட்டே பேசிட்டு இருக்கும்போதே, அவங்க அம்மா கைய தட்டி விட்டுட்டு, "அத டிசைட் பண்ண நீங்க யாரு? ஐ அண்டர்ஸ்டாண்ட். நீங்க தான் என்ன பெத்து வளர்த்தீங்க. ஐ அக்ரி. ஆனா இப்ப நான் ஒரு தனி பெர்சன்மா. நான் யாரோட ரெஸ்பான்சிபிலிட்டியாவோ இல்ல இல்ல பர்டனாவோ இருக்க விரும்பல. இந்த எபிலிட்டீஸ்லாம் எனக்கு இருக்கணும்னு நான் சூஸ் பண்ணல. ப்ராபப்ளி நீங்களும் சூஸ் பண்ணியிருக்க மாட்டீங்க. பட் கோஸ்ட்ட பத்தி பயந்தா மட்டும் நான் எதையுமே டிஸ்கவர் பண்ண மாட்டேன்னு நீங்க நெனச்சீங்களா? என்னைக்காவது ஒரு நாள் இப்படி நடக்கும். அப்ப நான் டிஃபென்ஸ்லெஸ்ஸா இருப்பேன்னு ஏம்மா நீங்க யோசிக்கல?
எப்பவும் என்ன இப்படி வீட்டுக்குள்ளேயே பூட்டி வச்சிடலாம்னு நினைச்சிட்டீங்களா என்ன? அப்படின்ட்டு கடுப்புல கேட்டுட்டு தலையில கை வச்சுட்டு உட்கார, இல்ல ரோசி அப்படின்ட்டு அவ அம்மா பேச தொடங்குறாங்க. ஆனா ரோசி விடாம, அம்மா நான் கோஸ்ட் எல்லாம் பார்த்து பயப்படுறேனே வச்சுப்போம். என்னோட மைண்ட் அட் இட்ஸ் வீக்கஸ்ட்ல இருக்கும்போது ஒரு ஈவில் ஸ்பிரிட் என்ன பொசஸ் பண்ண ட்ரை பண்ணிச்சுன்னா, நானும் இருந்த பயத்துல என் பாடி அதுக்கு குடுத்துட்டேனா, என் பாடி கிடைச்சா ஈவில் ஸ்பிரிட்ஸ்க்குலாம் சாகா வரம் கிடைச்ச மாதிரின்னு நேஹா சொன்னா. அப்படின்ட்டு சொல்லிட்டு சர்க்காஸ்டிக்கா ரோசி சிரிக்க, அவ அம்மா அப்படியே அமைதியா உட்கார்ந்துட்டு இருக்கறாங்க. இதுக்கு பதிலா நீங்க என்ன ட்ரெயின் பண்ணி, நீங்க பேசுறதெல்லாம் வச்சு பார்த்தா நீங்களும் ஒரு ஹண்டர் மாதிரி தான் இருக்குது. அப்படிதான்னா யாஷ் அளவுக்கு இல்ல. அவன விட நீங்க நல்லாவே சண்டை போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. என் எபிலிட்டீஸ பத்தியும் யாஷ விடவும் உங்களுக்கு நல்லா தெரியுது. ஸோ ஜஸ்ட் இமேஜின் நீங்க என்ன சின்ன வயசுல இருந்தே ட்ரெயின் பண்ணி என் எபிலிட்டீஸ கண்ட்ரோல் பண்ண சொல்லி தந்து, கோஸ்ட்ட பார்த்து பயப்படாம இருக்க வச்சு, அப்பாக்கு ஏதோ ஆகிடுச்சு. அதனால நீங்க ட்ராமடைஸ் ஆகிட்டீங்க. அதனால எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டீங்க. எல்லாம் ஓகே. ஆனா என்ன ட்ரெயின் பண்ணி நான் எல்லாம் புரிஞ்சுக்கிற வயசுக்கு வந்ததும், இந்த உங்க அதர் லைஃப்ப பத்தி எக்ஸ்ப்ளைன் பண்ணி நீங்க என்கிட்ட கேட்டுருக்கணும். நான் எந்த லைஃப்ப சூஸ் பண்றேன் அப்டின்ட்டு. ஐ ஃபீல் லைக் என் வாழ்க்கைய என்ன தவிர வேற எல்லாரும் டிசைட் பண்றீங்க. யாஷும் அப்படிதான். அவன திருப்பி கான்டாக்ட் பண்ண கூட ஒரு வழியே இல்லாம சொல்லாம கொள்ளாம கெளம்பிட்டான். சில விஷயங்கள என்னால சூஸ் பண்ண முடியாது. அத நான் ஒத்துக்கிறேன். ஆனா சூஸ் பண்ண முடியிற விஷயங்களுக்கு கூட எனக்கு ஒரு சாய்ஸே தராம இருந்தா எப்படி? இது எந்த விதத்துல நியாயம்? அம்மா, நான் நெருப்பூர்ல ஆல்மோஸ்ட் செத்திருப்பேன். அந்த ஈவில் ஸ்பிரிட் என்ன வீட்டு செவுத்துல எப்படி தூக்கி அடிச்சது தெரியுமா? அப்படின்னு கேட்டுட்டு அவ அம்மாட்ட இருந்து மூஞ்ச திருப்ப, அவ அம்மா திடீர்னு எதையோ ரியலைஸ் பண்ணி அவ கிட்ட வர்றாங்க. ஆனா ரோசி அவ அம்மாவ அவள தொடவே விடல. ரோசி, ரோசி நீ கோவமா இருக்கிறன்னு எனக்கு புரியுது. ஆனா ஒரு விஷயம், ஒரே ஒரு விஷயம் செக் பண்ணணும். ஸோ ப்ளீஸ், ப்ளீஸ் இங்க வந்து உட்காரு. அப்படின்ட்டு அவ அம்மா சொல்ல, அவளும் என்னதான் கோவத்துல இருந்தாலும் போய் உட்கார்றா. அங்க எனர்ஜி ஸ்பாட் இருந்துச்சுன்னு சொன்னேன்ல. அப்படின்னா அவ்ளோ ஸ்ட்ராங்கான ஈவில் ஸ்பிரிட் அந்த எனர்ஜி ஸ்பாட்டுக்குள்ள இருந்துச்சுன்னா, வெதர் அன்யூசுவலா அப்படின்ட்டு அவங்க அம்மா பேசிட்டு இருக்கும்போதே, ஆமா, ஆமா அன்யூசுவலி ஹாட்டா இருந்துச்சு. என் காலே பொசுங்கி போச்சு. அப்படின்னு சொல்ல, அவ அம்மா உடனே கீழ உட்கார்ந்து அவ கால் பாதத்த செக் பண்ண தொடங்குறாங்க. அத பார்த்த ரோசி, "அம்மா என்னம்மா பண்றீங்க?" அப்படின்ட்டு சவுண்ட் போட, அவ அம்மா ஒண்ணும் சொல்லாம அவ கையி, காலு, ஃபேஸ்ன்னு எல்லாத்தையும் செக் பண்றாங்க. பண்ணிட்டு சிரிக்கிறாங்க. சந்தோஷத்துல அவங்களுக்கு ஆனந்த கண்ணீரே வருது. "உனக்கு எந்த காயமும் இல்ல." அப்படின்ட்டு அவ அம்மா சொல்ல, "யா, யா தேங்க் காட் நான் உயிரோட இருக்கிறேன்." அப்படின்ட்டு ரோசி ஒரு ஐ ரோலோட சொல்ல, இல்ல ரோசி உனக்கு புரிய மாட்டேங்குது. ஒரு நார்மல் ஹியூமன அந்த ஈவில் ஸ்பிரிட் அப்படி தூக்கி அடிச்சதுன்னா, அவங்களுக்கு என்ன ஆகும் தெரியுமா? அப்படின்ட்டு அவ அம்மா கேட்க, ரோசி அவ அம்மா என்னதான் சொல்ல ட்ரை பண்றாங்கன்ட்டு புரியாம முழிக்க, சரி கால்ல சூடு பட்டுதுன்னு சொன்னேன்ல. ஒரு சூடு காயம் சரி கால்ல சூடு பட்டுதுன்னு சொன்னேன்ல. ஒரு சூடு காயம் ஒரு நார்மல் பெர்சனுக்கு பட்டுதுன்னா, அது ஃபுல்லா தழும்பு கூட இல்லாம சரியாக எவ்ளோ டைம் ஆகும்? அப்படின்ட்டு அவ அம்மா மறுபடியும் கேட்க, ரோசி அவளுக்கு சூடுபட்ட இடம்லாம் செக் பண்ணிட்டு ஷாக் ஆகி அவ அம்மாவ பாக்குறா. சும்மாவே அம்மாக்கு இருக்கிற எபிலிட்டி இருந்தா பாடி அண்ட் சோல் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா தான் இருக்கும். ஆனா நீ எக்ஸ்ட்ரா ஸ்ட்ராங்கா இருக்கிற ரோசி. ஹீலிங்கும் ஃபாஸ்டா இருக்குது. அம்மா உன்னை ட்ரெயின் பண்றேன். இன்னும் கொஞ்சம் டைம் தா. இப்ப நம்ம இங்க இருந்து கிளம்பலாம். நான் உன்னை ட்ரெயின் பண்றேன். இந்த ஈவில் ஸ்பிரிட் ஹண்டிங் பத்தி எல்லாமே சொல்லி தரேன். அப்புறம் உனக்கு இந்த லைஃப், இந்த ஸ்பிரிட் ஹண்டிங் லைஃப் வேணும்னு தோணிச்சுன்னா நம்ம திரும்பி போலாம். அப்படின்ட்டு அவ அம்மா சொல்ல, எங்க போலாம்? அப்படின்ட்டு ரோசி கேட்க, வீட்டுக்கு. இப்ப பேக் பண்ணு. நம்ம இங்க இருந்து கிளம்பலாம். அப்படின்னு சொல்லிட்டு அவ அம்மா கிளம்ப, ரோசியும் கொஞ்ச நேரம் அப்படியே உட்கார்ந்துட்டு அவ திங்ஸ் எல்லாம் பேக் பண்ண தொடங்குறா. அத்தோட அம்மாவும் பொண்ணும் வேற ஊருக்கு கிளம்புறாங்க. உங்க வாய கொஞ்சம் மூடுங்க. இந்த எபிசோடுக்கு அவ்வளவுதான். டாட்டா பை பை.